So welcome back to PLS Super Bazaar multi-brand showroom. Branded ஐட்டத்தை கம்மியான விலையில் வாங்கினா நம்ம PLS Super Bazaar வாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம மார்ச் இயர் அண்ட் சேல் ஆஃபரில் இண்டக்ஷன் ஸ்டவ்வுக்கு ஒரு சூப்பரான ஒரு டிஸ்கவுண்ட் சேல் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம மிக்சி இதுக்கெல்லாம் நம்ம கேஸ் ஸ்டவ்க்கெல்லாம் போட்டிருந்தோம். சூப்பரான ரெஸ்பான்ஸ் இருந்தது. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸில் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸ் தான் ஒரு 3 மாடல் இண்டக்ஷன் ஸ்டவ் நம்ம பார்க்க போகிறோம். அது என்னென்ன மாடல் அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே இருக்கீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா ஆஃபர்ஸுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஒரு 3 மாடல் இண்டக்ஷன் ஸ்டவ் பார்க்க போகிறோம். அதில் ஒரு 2 மாடல் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெஸ்டீஜ் பிராண்டோடது. ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிரீத்தி பிராண்டோடது. ஸோ இதுக்கான ஒரு சூப்பரான ஒரு டிஸ்கவுண்ட் சேல் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது. ஃபஸ்ட்டு ப்ரெஸ்டீஜ்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்டீஜ் சூப்பர்ப் அப்படின்னு சொல்லி இப்போ நியூவாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மாடல் கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த பாடியெல்லாம் ஏற்கனவே நம்ம பிக் 20 போட்டிருந்தோம் இல்லையா, அதே ஸ்டைலில் இருக்கும். பட் சில ஆப்ஷன்ஸ் இது மெனூஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணி அவங்க சூப்பர்ப் அப்படின்னு சொல்லி மாடல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரெஸ்டீஜில் பார்த்தீங்கன்னா இண்டக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 5 amps ப்ளக் தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து இந்த புதுசாக வந்து லான்ச் பண்ணியிருக்கிற இந்த மாடல் பார்த்தீங்க அப்படின்னா 15 amps ப்ளக் பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் லோடு வந்து நம்மளுக்கு ஹெவியாக இருந்தாலும் இது வந்தால் நல்லா நம்மளுக்கு லோடு தாங்கும். முதல்ல வந்த இண்டக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 5 amps ப்ளக் பாயிண்ட் தான் இருக்கும். ப்ளஸ் இது பார்த்தீங்கன்னா 1600 watts, ஒரு 1500 watts ஒரு நார்மலாக ஒரு குக்கிங்க்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதில் ஆஸ் யூஷுவல் எல்லாமே ஒரு இண்டக்ஷனில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு தேவையோ எல்லா ஆப்ஷன்ஸுமே இதில் இருக்கும். நம்ம வந்து டவுன் பண்ணிக்கலாம், இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து ஆன் ஆஃப் பட்டனு. இது வந்து நம்ம டெம்பரேச்சரு இல்லை வாட்ஸு இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா இது இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வந்து 1600 watts வரைக்கும் வரும். இது வந்து நம்ம டிக்ரீஸ் பண்ணிக்கிறது. ப்ளஸ் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெனு ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட மெனு ஆப்ஷன்ஸ் இருக்கும். டைமர் ஃபெசிலிட்டிஸ் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். ஸோ நம்ம டைம் வேணாலும் நம்ம செட் பண்ணிக்கலாம். ப்ரீ செட் நீங்கள் ஆன் டைம் ஆஃப் டைம் ரெண்டுமே நம்ம வந்து செட் பண்ணிக்க முடியும். நார்மலாக ஒரு 1600 wattsன்றது ஒரு குக்கிங்க்கு வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஏன்னா பொதுவாக நான் சொல்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு 1000 wattsல வச்சு குக் பண்ணாலே உங்களுக்கு வந்து கேஸில் நம்ம ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணால் உங்களுக்கு என்ன எஃபிஷியன்சி கிடைக்குமோ அது வந்து ஒரு 1000 wattsலேயே நம்ம வச்சு குக் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து கிடச்சிரும். அது மட்டும் இல்லை, இந்த 1000 watts வச்சு நம்ம குக் பண்ணும்போது இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ஓவர் ஹீட் ஆகாது. ஸோ ஓவர் ஹீட் ஆகாதனால பார்த்தீங்கன்னா லைஃப் டியூரபிலிட்டி ரொம்ப நாளைக்கு வரும். ஸோ இண்டக்ஷன் நம்ம வந்து கண்ணாம மேக்ஸிமம் டெம்பரேச்சரில் வச்சு ரொம்ப நேரம் நம்ம குக் பண்ணிட்டு இருந்தோம்னா ஸோ உள்ளே இருக்க அந்த போர்டு பிசிபி போர்டு எல்லாமே ஓவர் ஹீட் ஆகும், காயில் ஓவர் ஹீட் ஆகும். ஸோ வேற நம்ம 1000ல் வச்சு நம்ம குக் பண்ணும்போது பிசிபி போர்டோட லைஃப் எல்லாமே உங்களுக்கு ஜாஸ்தியாக வரும். இண்டக்ஷன் ஸ்டவ் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா போர்ட்டபிலிட்டி. ஸோ நம்ம வேணால் எங்கே வேணால் எடுத்துகிட்டு போய்க்கலாம். நம்ம ஏதாவது டூர் போகிறோம், ட்ராவல் போகிறோம், ஈஸியாக அதை கேரி பண்ணிட்டு போய்க்கலாம். திடீர்னு நம்ம ஒரு பேச்சுலராக இருக்கும், அதாவது நம்ம வந்து வெளியூரில் போய் தங்கி நம்ம படிக்க வேண்டியதாக இருக்கும், இல்லை வேலைக்கு போக வேண்டியதாக இருக்குன்னா இப்போ நம்ம வந்து கேஸ் ஸ்டவ்வுக்கு சிலிண்டருக்கெல்லாம் நம்ம அலைஞ்சிட்டு இருக்க வேண்டியதில்லை. ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்கிட்டு போயிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம வந்து குக் பண்ணி நம்ம சமைச்சு சாப்பிட முடியும். ப்ளஸ் சேஃபஸ்ட்டு குக்கிங் அப்படின்னு சொல்லலாம். நம்ம மற்ற எந்த ஒரு டிவைஸோட பார்த்தீங்கன்னா இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து சேஃபஸ்ட்டு குக்கிங் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதில் வந்து எர்த் அடிக்கிறதோ, ஷாக் அடிக்கிறதோ, ஹீட் ஆகிறதோ எதுவுமே ஆகாது. ஸோ நம்ம குக் பண்ணும்போது கூட பார்த்தீங்கன்னா பாடியில் எங்கே கை வச்சாலும் நம்ம ஹீட் எதுவுமே இருக்காது. ஸோ ரொம்ப சேஃபான குக்கிங் இதுன்னு சொல்லலாம். ஸோ ஆனால் சின்ன குழந்தைங்களையும் பெரிய வரைக்கும் யார் வேணாலும் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ப்ளஸ் வந்து எக்கனாமிக்கல். ஸோ நம்ம இன்றைக்கி கேஸோடலாம் பார்த்தீங்கன்னா 900 ரூபாய்க்கு மேலே போயாச்சு. ஸோ நம்மளுக்கு வந்து இதில் குக் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து கேஸோட கம்பேரிட்டிவ்லி நம்மளுக்கு எக்கனாமிக்கலாகவும் இருக்கும். ஸோ ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வைக்கக்கூடிய பாத்திரம் ரொம்ப கம்மியாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி நம்ம வீட்டிலேயே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 90%, ஏன்னா இன்றைக்கி குக்கர் முதற்கொண்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்கு எல்லாருமே சேஞ்ச் ஓவர் ஆகிட்டாங்க. ஸோ வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே, ஏன்னா எவர்சிலர் பாத்திரம் கண்டிப்பாக வீட்டில் இருக்கும். ஸோ குக்கருமே இப்போ எல்லார் வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கர் தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வீட்டில் எல்லாமே ஈவன் நீங்கள் அலுமினியமே எடுத்திங்கன்னா இண்டக்ஷன் பேஸ் குக்கர் நிறையா வந்துருச்சு. ஸோ நம்மளுக்கு வந்து இதில் பாத்திரம் வைக்கக்கூடிய இஷ்யூஸ் நம்மளுக்கு கிடையாது. ஸோ நம்ம வீட்டிலேயே நம்ம அதிகமான பாத்திரம் இருக்கும். ஸோ அதனால் இதில் வச்சு தாராளமாக குக்கிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு எவர்சிலர் பாத்திரம், அயன் மெட்டல் இருந்ததுன்னா சூப்பராக குக் பண்ண முடியும். இப்போ இந்த மாடல் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே சொன்ன சூப்பர் அப்படின்ற மாடல் பட்டன் டைப் தான். உங்களுக்கு 1600 watts பட்டன் டைப்பு. மேலே பிளேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செராமிக் பிளேட் வரும். உங்களுக்கு இதுக்கு வந்து வாரண்ட்டி வந்து 1 year வாரண்ட்டி. நீங்கள் நியரஸ்ட் சர்வீஸ் சென்டரில் எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து சர்வீஸ் பண்ணிக்கலாம். ஸோ த்ரூ அவுட் இந்தியா உங்களுக்கு சர்வீஸ் சென்டர் இருக்குது ப்ரெஸ்டீஜுக்கு. அடுத்தது பார்க்கக்கூடிய இந்த மாடல் இதுவும் ப்ரெஸ்டீஜோடு தான். இதுவும் பட்டன் டைப் தான். ஸோ இதுவும் பட்டன் டைப்பு, இதுவும் பட்டன் டைப்பு. என்ன வித்தியாசம்னா வாட்ஸ் தான்.
இது வந்து 1600 வரும். இது வந்து 1900 வாட்ஸ். கொஞ்சம் அடிக்கடி வெந்நீர் தண்ணியெல்லாம் போடுவோம் அப்படின்றவங்க இதை சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ரெகுலராக ஹாட் வாட்டர் போடுவோம். ஏன்னா குக்கிங் சமையலுக்கு வந்து நம்ம 1000 வாட்ஸ் இருந்தாலே சஃபிஷியண்ட்டாக இருக்கும். சுடு தண்ணி வைக்க போகிறீங்க, நிறைய அடிக்கடி சுடு தண்ணி வைப்பீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பவர் ஜாஸ்தியாக இருந்தால் பெட்டராக இருக்கும். ஸோ அப்போது நீங்கள் அந்த மாதிரி சுச்சுவேஷனாக நீங்கள் 1900 வாட்ஸ் நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் பட்டன் டைப் தான் உங்களுக்கு. இது மேலே இருக்கிற டாப் இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா செராமிக் பிளேட் தான் உங்களுக்கு. அதில் எப்படி உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருந்தோ இதுலேயே உங்களுக்கு வந்து டவுன் டிக்ரீஸ் பண்ணுறது, இன்க்ரீஸ் பண்ணுறது, இது வந்து ஆன் ஆஃப் பட்டனு, அதேமாதிரி மெனுஸ் எல்லாமே வந்துடும். ஆன் டைம் ஆஃப் டைம் எல்லாமே நம்ம வந்து டைமர் எல்லாமே நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா ஆப்ஷன்ஸுமே ஜென்ரலாக ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ்வுக்கு என்னென்னலாம் ஆப்ஷன்ஸ் வேணுமோ அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே காமனாக இருக்கும். ஸோ அதே இதில் எப்படி நம்ம ஆப்ரேட் பண்ணுமோ அதே மாதிரி இதுலேயும் அதே ஃப்ளக் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 ஆம்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆரம்பத்தில் வந்து எல்லா மாடலுமே உங்களுக்கு வந்து 5 ஆம்ஸாக இருந்தது. பட் இப்போ வந்து அவங்க வந்து டியூரபிலிட்டிக்கோசரம் 15 ஆம்ஸாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் பெரிய ப்ளக் பாயிண்ட் இருந்தால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு பிக் 33ன்ற மாடல். ஸோ இதுக்கும் நம்மளுக்கு வந்து 1 இயர் வாரண்ட்டி. இதுக்கும் மேலே டாப் வந்து செராமிக் பிளேட் தான் இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம பார்க்க போகிறது ப்ரீத்தி. ஏற்கனவே நம்ம 2 மாடல் பார்த்தது வந்து பட்டன் டைப்பில் பார்த்தோம். ப்ளஸ் இது வந்து 1600 வாட்ஸு, இது வந்து 1900 வாட்ஸ் பார்த்தோம். இது பார்த்தீங்க அப்படின்னா 2100 வாட்ஸு, 2100 வாட்ஸு ஹை எஃபிஷியன்சி இருக்கும் உங்களுக்கு. ப்ளஸ் இதில் வந்து டச் ஸ்க்ரீன் மாடல் அப்படின்னு சொல்லுவோம். டச் ஸ்க்ரீன் அப்படின் போது என்ன, இது நம்ம பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுவோம். நம்ம லேசாக அப்படியே டச் பண்ணிங்கன்னா போதும். ஸோ நம்மளுக்கு வந்து ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். ஆஸ் யூஷுவல் இதில் எப்படி நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் டிக்ரீஸ் எல்லா ஆப்ஷன்ஸுமே இருக்கும். பட் இது வந்து மேலே இருக்கிற கிளாஸ் இருக்கு இல்லையா, இது வந்து சிங்கிளாக இருக்கும். இது வந்து கிளாஸில் இருக்கும். இது செராமிக்கில் இருந்தது, இது வந்து ஃபுல்லாக கிளாஸில் இருக்கும். ஒரே சிங்கிள் இதுவாக இருக்கும். ஸோ பொதுவாகவே இண்டக்ஷன் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் மெயின்டெனன்ஸு. ஸோ நார்மலாக ஒரு கேஸ் ஸ்டவ் எடுத்திங்கன்னா அதோட மெயின்டெனன்ஸோட ஒரு இண்டக்ஷன் ஸ்டவோட மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம ஏதாவது ஒரு ஸ்பில் ஆகிடுச்சுனா கூட இல்லை ஸ்டிக் ஆகாது. ஒரு ஈரத்துணை வச்சு தொடச்சிங்கனாலே போதும். ஒரு கேஸ் ஸ்டவ்னா ஒரு கிளாஸ் டாப்பாக இருந்தால் நீங்கள் ஓரளவுக்கு ஈஸியாக மெயின்டைன் பண்ணலாம். ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக இருந்தால் அதை நம்ம க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் சிரமப்படுவோம். வேறு இது வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து க்ளீன் பண்ண முடியும். ஏன்னா நம்ம காம்பேக்டாக இருக்கும். நம்ம எதாவது சிந்தினா கூட டக்குன்னு நம்ம க்ளீன் பண்ணி முடிச்சு ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிடலாம். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளாஸ்ன்றதுனால ரொம்பவே ஈஸியாக இருக்கும். எதுவுமே ஸ்டிக் ஆகாது. ஒரு கிளாத் வச்சு அப்படியே தொடச்சிங்கன்னா போதும். இது 2100 வாட்ஸு. இதுக்கும் நம்மளுக்கு வந்து 15 ஆம்ஸ் ப்ளக் பாயிண்ட் தான் கொடுத்துருப்பாங்க. பொதுவாகவே ப்ரீத்தியில் வரது எல்லாமே 15 ஆம்ஸ் தான். இதுக்கும் நம்மளுக்கு வந்து 1 இயர் வாரண்ட்டி இருக்குது. ஸோ இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ப்ரீத்தியில் இண்டி குக்கு IC125 அப்படின்ற மாடல். ஸோ நம்ம இண்டக்ஷன் ஸ்டவ்வில் நம்ம முக்கியமாக நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதலே சொன்னால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம எந்த வாட்ஸ் யூஸ் பண்ணாலும் சரி, 2100 வாட்ஸ் யூஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் 1600 வாட்ஸ் யூஸ் பண்ணாலும் சரி, முடிஞ்ச வரைக்கும் ஒரு 1000 வச்சு நம்ம குக் பண்ணும்போது அதோட லைஃப் வந்து அதிகமாகும் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம ஆன் பண்ண உடனே பார்த்திங்கன்னா எல்லா இண்டக்ஷன்லையும் நம்மளுக்கு வந்து ஒரு ஃபேன் ஒன்று கீழே பின்னாடி இருக்கும். ஸோ இந்த ஃபேனோட ஒர்க் என்னென்னா, உள்ளே இருக்கிற டெம்பரேச்சர், அந்த ஹீட் PCB போர்டு இருக்கு இல்லையா, அதோட டெம்பரேச்சர் வந்து கூல் பண்ணுறதுக்கு அந்த ஃபேன் வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம நிறைய பேர் வீட்டில் என்ன பண்ணுவாங்க, நம்ம இண்டக்ஷன் ஆஃப் பண்ணும்போது மேலே மெயின் சுவிட்சை ஆஃப் பண்ணுவாங்க. அது மாதிரி ஆஃப் பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் இண்டக்ஷன் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சவுண்டு கேட்கும். அந்த ஃபேன் வந்து சுற்றிட்டே இருக்கும். எதுக்குன்னா அந்த உள்ளே இருக்கிற ஹீட்டை வந்து வெளியில் எடுக்கிறதுக்கோசம் அது சுற்றிட்டே இருக்கும். அதனால் இந்த ஃபேன் சுற்றின நின்னதுக்கப்புறம் நீங்கள் மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணீங்க அப்படின்னா இதோட லைஃப் வந்து PCB போர்டோட லைஃப் வந்து அதிகமாக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம இண்டக்ஷன் ஸ்டவ் வைக்கிறோம் இல்லையா, அது கீழே வந்து முடிஞ்ச வரை சுத்தமாக வச்சுக்கிங்க, க்ளீனாக வச்சுக்கிங்க. ஏன் அப்படின்னா, இது ஏர் வந்து சக் பண்ணும்போது கீழே டஸ்ட் இருந்தது அப்படின்னா அந்த டஸ்ட்டையும் சேர்த்து இந்த ஃபேன் வந்து சக் பண்ணும். அப்போ என்ன ஆகுனா, அந்த டஸ்ட் எல்லாம் உள்ளே போய் அடைச்சிக்கும். இந்த PCB போர்டில் அப்படியே போய் ஃபார்ம் ஆகிடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் கீழே டஸ்ட் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இது அப்படியே அதுக்கு மேலே வச்சு நம்ம குக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப லைஃப் வந்து அதிகமாக வரும். ஸோ இந்த டிப்ஸை முடிஞ்ச வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்கள், ட்ரை பண்ணுறதுக்கு. அப்போ இண்டக்ஷனோட லைஃப் வந்து ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு வரும். முதலே சொன்ன மாதிரி ஒரு சேஃபஸ்ட் டிவைஸ் ஃபார் குக்கிங் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மற்ற கேஸ் ஸ்டவ் கம்பேர் பண்ணலாம், வேறு ஏதாவது எலக்ட்ரிக் ஸ்டவ்ஸ், காயில் ஸ்டவ்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது வந்து ரொம்ப சேஃப் ஃபார் குக்கிங் அப்படின்னு சொல்லலாம். டியூரபிலிட்டி, எக்கனாமி, ஸோ இது மாதிரி ஏகப்பட்ட ஃபியூச்சர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து இண்டக்ஷன் ஸ்டவ்வில் இருக்குது. மெயினாக பார்த்தீங்கன்னா போர்ட்டபிலிட்டி, எங்கேயாவது நம்ம ட்ராவல் பண்ணால் ஈஸியாக அப்படி ஒரு பேக்கில் தூக்கி போட்டு அப்படியே போயிட்டே இருக்கலாம். ஸோ இது மாதிரி ஏகப்பட்ட அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து இப்போ மார்ச் இயர் அண்ட் ஆஃபர் என்ன ப்ரைஸ் அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ நம்ம வந்து ப்ரெஸ்டீஜோட சூப்பர் இந்த மாடல் பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பரான ப்ரைஸில் கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம நியர்லி 50% வரைக்கும் நம்ம டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். வெறும் 1895 ரூபாய்க்கு கொடுக்குறோம். 1895க்கு தமிழ்நாட்டுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுக்குறோம். 1600 வாட்ஸு இல்லை இந்த 1900 வாட்ஸ் பட்டன் டைப் இதை எடுத்துட்டிங்கன்னா 2499 கொடுக்குறோம்.
இதுவும் பார்த்தீங்கன்னா கிட்ட 50% ஆஃபரில் வெறும் 2499 நம்ம கொடுக்குறோம். இதுவும் நம்ம தமிழ்நாட்டுக்கு ஃப்ரீ ஷிப்பிங். இது வந்து 1900 வாட்ஸு, இது 1600 வாட்ஸு. ஸோ நம்ம டச் ஸ்க்ரீன் வேணும், எனக்கு வந்து பட்டன் டைப் வேணாம், டச் ஸ்க்ரீன் வேணும் அப்படின்ற கஸ்டமர் ப்ரீத்தியோட சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஸ்பெஷல் ப்ரைஸில் 3559 ரூபாய்க்கு கொடுக்குறோம். 3559க்கு இதுவும் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து ஃப்ரீ ஷிப்பிங்கில் இருக்குது. ஸோ இது எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஸ்டாக்ஸ் வந்து ரொம்ப லிமிட்டட் ஸ்டாக்ஸ் தான். ஏன்னா ஆரம்பத்திலே சொன்னேன், என்கிட்ட என்ன ஸ்டாக்ஸ் இருக்கோ அந்த ஸ்டாக்குக்கு தான் இந்த ஆஃபர் போடுறோம். 2 மந்த் ஆஃபர் நம்ம போட்டிருக்கோம். அதனால் எல்லாத்துக்குமே நிறைய ஸ்டாக்ஸ் கிடையாது. ஸோ வேணுன்றவங்க எவ்வளோ சீக்கிரம் வேணுமோ முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கங்க. ஸோ இதெல்லாம் எப்படி பர்ச்சேஸ் பண்ணலாம், எல்லாத்துக்கும் லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ 3 மாடலுக்குமே உங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம டு ஆர்டர் கால் அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோலேயே ஒரு நம்பர் வந்து டிஸ்பிளேல இருக்கும். அந்த நம்பருக்கு ஒரு ஜஸ்ட்டு ஃபோன் கால் பண்ணுங்கள். ஃபோன் கால் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த மாடல் வேணும் அப்படின்னு சொல்லி உங்கள் பேர் அட்ரஸ்லாம் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் ஆர்டர் எடுத்து நாங்கள் டிஸ்பேச் பண்ணுவோம். இல்லை நேரடியாக நம்ம கடைக்கு வந்து நீங்கள் எந்த மாடல் வேணும் அப்படின்ட்டு டச் அண்ட் ஃபீல் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம கடையோட லொக்கேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன். அதை ஃபாலோ பண்ணி நம்ம கடைக்கு டேரெக்டாக வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி போட்ட இந்த இயர் எண்ட் ஆஃபர் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஆஃபர் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு இயர் எண்ட் சேலோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுதான் பாய் ஃப்ரம் PLS.